ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ரிஷபராசியில் அஷ்டமாதிபதியான குரு, தேவகுரு எதிரியானவர் நம் ராசியில் இருந்து கொண்டு பொருள்களை இழக்க வைக்கிறார், தங்கம் இழக்க வைக்கிறார், புத்திர விரோதம், நோய் தாக்கம், கணவன் மனைவி நண்பர்கள் விரோதம், புகழ் கௌரவம் அவமதிப்பு, உயிர் போகுமாறு உபாதை, இவள் அனைத்தும் கொடுக்கத்தான் செய்வார் ரிஷபராசிக்கு. ஏன்னா ரிஷபராசிங்கிறது சுக்கிரனோட வீடு. அங்கே போய் சந்திரன் உச்சமாகிறார். அப்போ சந்திரனுக்கு உச்சம் பெற்ற ரிஷபராசியை குரு போய் சேர்றார், தேவகுரு. அசுரகுரு தேவகுரு போராட்டம். ஏற்கனவே குருவுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. குரு துரோகின்னு பட்டம் வாங்கியிருக்கிறார் சந்திரன். இப்போ மாற்றாரு சுக்கிராச்சாரிட்ட குரு. ஆகையினால் 1/5/2024 முதல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேற்கண்டவைகளை வலுப்படுத்துகிறது. செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து கொண்டு நம்மை ஒரு வழிப்படுத்துகிறார்கள். இந்த 2025 நமக்கு இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க. நமக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறார் ஜென்மகுரு. ஜென்மகுரு நம்ம பேங்க் பேலன்ஸை காலி பண்ணுறார். பணம் தங்கம் இவெல்லாம் பிடுங்கிட்டு விடுறாரு. காணா போகுது, திருட்டு போகுது, மறந்து போகுது, உடல் நலத்தையும் பாடாப்படுத்துகிறாரு. ஆக ரிஷபராசிக்கு குரு நம்ம மேலே உட்கார்ந்தது மகா பெரிய கஷ்டத்தை கொடுக்கத்தான். விடுங்கள், கவலையை இறைவன் கூட இருக்கிறார், தெய்வம் துணை உள்ளது. கவலையை விடுங்கள், இறைவன் நம் கூடவே இருக்கிறார், தெய்வம் துணை உள்ளது. முதல் மாற்றம் ரிஷபராசிக்கு 26/4/2025. அடுத்து பொற்காலம் ஆரம்பம் 6/3/2026 முதல் பிரபல ராஜயோகம் ஆரம்பம் ரிஷபராசிக்கு. நினைத்தவையெல்லாம் நடைபெறும். இதன் காலத்தில் ஏறத்தாழ 2029 வரையிலும் பொற்காலம்தான். அப்போ கவலையை விடுங்க. ஏன்னா தெய்வ சிந்தனையை வையுங்க, குலதெய்வம் வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசிக்கு குரு போகிற வரைக்கும் மௌனம் காத்து தெய்வ சிந்தனையோட தெய்வத்தை குலதெய்வங்கள் சென்று வணங்கி வாருங்கள். யார்கிட்டையும் சாபம் வாங்காதீர்கள். அது மாதிரி தன்னை நடத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரங்கள்.